கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து பேசி வரும்போது சீசர்களுக்கு சொல்லுகிறார், நான் உண்டாக்கின, நான் சிருஷ்டித்த இந்த வானமும் பூமி கூட ஒளிஞ்சு போயிடும், ஆனா நான் சொன்ன வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் அவர் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறாம இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வானமும் பூமி கூட ஒளிஞ்சிரும், ஆனா அவர் சொன்ன வார்த்தை ஒளிஞ்சு போவாதான். இது 100க்கு 100 சத்தியமுள்ள ஒரு வார்த்தை, பிரியமானவர்களே. அதனால வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர்ட்ட, ஆண்டவரே, இந்த வார்த்தையினால இதை சொன்னீரே, இப்படி செய்வேன் என்று சொன்னீரே என்று நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பார்த்திருக்க முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் அனுப்பின காரியம் அது வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் இந்த பூமியை வார்த்தையினாலே உண்டாக்கினார். அந்த வார்த்தை அழிஞ்சு போவாது. உண்டாக்கினதெல்லாம் ஒருவேளை அழியலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம பார்க்க முடியும், நிறைய காரியம் நம்மளை விட்டு போயிருக்கலாம், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் காணாம போயிருக்கலாம், ஆனா வார்த்தை மட்டும் என்ன பண்ணாதுங்க, போகாது. கூட நிறைய நேரத்தில் சிலர் அடிச்சிருப்பாங்க, நம்ம மறந்துருப்போம், ஆனா வார்த்தையில ஒண்ணு சொன்னா மறந்திருக்கவே மாட்டோம். என்ன சொல்லுவோம்னு சொன்னா, ஐயோ, இவங்க அந்த வார்த்தை என்ன சொல்லி காயப்படுத்திட்டாங்க, என்னை உடைச்சிட்டாங்க, இதுக்கு என்ன ஒரு 10 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லை என்று சொல்லுவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையோ ஒளிந்து போகாது, வார்த்தைகளோ ஒளிந்து போகாது, கட்டாயம் நடக்கும். அதனால இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்க இருதயத்திலையும் சிந்தனையிலையும் கையிலையும் அடையாளமாய் கட்டி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை தான் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகும். வார்த்தை தான் நம்மளை மனம் திரும்ப பண்ணும். அதனால வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. வேதத்தை நன்றாய் படிப்போம். ஆலயத்துக்கு சென்று நல்ல வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னேன். உண்மைதான் சுவாமி, நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.